தற்பொழுது வெளியான அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூல ஆடியோ வெளியானது எப்படி என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா நகரில் சிறுமியின் ஆடியோ வெளியானது தொடர்பான வழக்கையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆடியோ லீக் ஆனது எப்படி என்றும் இதனை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரம். மாலதி, சென்னை அண்ணாநகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு தடை விதித்ததுடன் சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான ஆவடி சரக சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் ஐமான் ஜமால் மற்றும் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த குழு தன்னுடைய விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு என்பது மீண்டும் நீதியரசர்கள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ராஜு, அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி சுதாகர், முக்கிய குற்றவாளி சதீஷ் ஆகியோர் மீதான வரைவு குற்றப்பத்திரிகை தயாராக இருப்பதாகவும் அதனையும் தாக்கல் செய்தார். மேலும் காவல் ஆய்வாளர் ராஜு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அரசினுடைய அனுமதி கிடைத்தவுடன் 3 மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் சம்பத்குமார் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியானது தொடர்பாக எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முழுமையாக இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதியரசர்கள் சிறுமியினுடைய வாக்குமூல வீடியோ வெளியானது தொடர்பாக வழக்கினுடைய விசாரணையும் மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார்கள். மேலும் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்ய பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயாருக்கு அனுமதி அளித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, இந்த உத்தரவு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.